ஒரு இங்கே ஒரு பணம் செத்து இருக்கு, இந்த பக்கம் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் என்ன, ரெண்டும் பாடி தான். ரெண்டும் பாடி தான். இது பாடி தான், இது பாடி தான். செத்த பணத்துக்கு பாடி தான் சொல்கிறோம். தூங்கிக்கிட்டு பேர் பாடி தான். இந்த பாடின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு உயிரோடு இருந்தாலும் அது பாடி தான், செத்து இருந்தாலும் பாடி தான். இதுக்கு என்ன ஒற்றுமை, ரெண்டுத்துக்கு என்ன வேற்றுமை? செத்த உயிர் போயிடுச்சு, திரும்பி வராது. தூங்கினா உயிர் இருக்குது, உயிர் இருக்குது, சுவாசிக்குதில்ல. அந்த உணர்வு ஒழிஞ்சிடுச்சு. அது எங்கே போச்சு? உணர்வு கிடையாது, உயிர் இருக்குது. ஆனால் அந்த உயிரில் உணர்வு உள்ள, அது ஆன்மானே பேரே வேணாம். ஆன்மா பற்றி நமக்கு பார்த்துருக்கோமா? தெரியாது. உணர்வுன்ற ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை அழகாக இருக்கு இல்லையா? அந்த உணர்வு உள்ளே போகுது. அந்த உணர்வு இல்லைன்னா மனுஷன் கிடையாது, உணர்வு தான் மனிதன். அப்போது அந்த இடத்துல நம்ம இருக்கிறது நமக்கு தெரியாது. சூன்யம் சொல்லுவாங்க, சூன்யம், சர்வ சூன்யம், ஒன்றும் தெரியாது. நல்லா இருக்குது. டப்புன்னு கரண்ட்டை காப்பாற்றணும், அமாவாசையில் எந்த பொருள் எங்கே இருக்குது, என்ன அதனுடைய வடிவம், ஒன்றும் தெரியாது. கண்ணுக்கு எப்படி மொத்தம் மறைஞ்சு போதோ, உணர்வில் மொத்தம் மறைஞ்சு போகுது, அனுபவம்லாம் மறைஞ்சு போகுது. நேற்று என்ன பண்ணுறது, நம்ம யாரும், அதாவது சத்தது தான், அது ஒரு சாவு தான், டெம்பரரி சாவு, டெம்பரரி சாவு. திருப்பி வருவோம். அதனால் அந்த பாடியை புதைக்க மாட்டாங்க இல்லையா? திருப்பி அது புதைக்கணும், இல்லைன்னா நாத்தடிக்கும். இதில் உயிர்ன்றது ஒரு தத்துவம். தூங்கிதான் இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு தெரியாது, நான் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் உயிர் இருக்குது. உயிரும் உணர்வும் ஆற்றலும் அதுக்கு ஒரு வடிவம், இது நாளும் சேர்ந்து தான் ஒரு உயிர். ஆனால் அது பார்க்க முடியாது. உயிர்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. ஆனால் அந்த வடிவத்தை பார்க்க முடியாது, உணர்வாக முடியாது. அதில் ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போது நீங்கள் நடந்தால் கூட வருதில்ல உடம்பு, நடந்தால் உடம்பு கூட வருதில்ல. நடக்கிறது உடம்பு நடக்குதா, நீங்கள் நடக்கிறீங்களா? உடம்பு நடக்கல. உடம்பு நடக்கிறதுன்னா சாப்பிடாத ஆள் கூட நடக்கலாமே. 4 நாளைக்கு சாப்பிடலாம்னா நீங்கள் நடக்க முடியுமா? சாப்பிட்டு அந்த சக்தி ஆற்றல் மாதிரி இதுக்குள்ளே ஒரு உடம்பு இருக்குது, அது கண்ணில் பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் உயிர். அது ஒரு சுக்கும தேவை, அது சக்திமயமானது. இது இருக்கு இல்லையா? சில பேரால் கையே தூக்க முடியாது. இப்போ நான் இந்த தூக்குறேன்னா வயசானவங்களை தூக்க முடியாது. நீங்கள் ஒரு 10 கிலோ இது அக்கலை வச்சு நான் தூக்கிட்டு போயிடுவேன், 1 கிலோமீட்டருக்கு தூக்கிட்டு போயிடுவேன். 85 வயசு பேர் தூக்க முடியுமா? இதையே தூக்க முடியாது. ஏன்? அவருக்கு என்ன வெயிட் தான், அவரும் வெயிட்டாக தான் இருக்காங்க, இது தூக்க முடியல. காரணம், வயசாக அந்த சூக்கும தேகத்தில் ஆற்றல், எனர்ஜி குறையுது, எனர்ஜி குறையுது. அதனால் இப்போது இந்த வண்டி இருக்கு, அந்த வண்டியில் 1 டன் 2 டன் தான் பிடிக்கும். 10 டன் ஏற்றினா செல்ஃப் எடுக்காது. ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டி ஒரு 10 மூட்டை ஏற்றினா, 100 மூட்டை ஏற்றினா அதுக்கு பத்தாது எனர்ஜி. வண்டிக்கும் அதே தான், மாட்டுக்கு அதே தான். பெட்ரோல் போட்டால் அதில் எனர்ஜி, நம்ம உயிருக்கு எனர்ஜி தான். அது பெட்ரோல் போட்டு அது வண்டி இழுக்குது, நாம் பெட்ரோல் பதில் சாப்பிட்றோம். நமக்கு அது வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை, அதே எனர்ஜி தான். மாடு இழுக்குது, அது வைக்க போடணும், வண்டி இழுக்குன்னு பெட்ரோல் போடணும், எல்லாமே பொருள் தான். அதுவும் பொருள், அதுவும் பொருள் தான். நாம் வகை வகையாக சாப்பிட்றோம். இது சாப்பிட்றது நாக்குக்கு அனுபவிச்சிடுது, அது போய் ஆற்றலாக மாறி உடல் முழுதும் கலந்து தான். இந்த சுண்டு விரல் எப்படி அசைக்கணும் அப்படின்னா கூட அந்த ஆற்றல் தேவைப்படுது. ஒவ்வொரு செல்லையும் அந்த ஆற்றல் வியாபித்து நிற்கும். வடிவம் பார்த்தோம், ஆற்றலை பார்த்தோம், தொட்டால் தெரிஞ்சுக்கணும். தொட்டால் தெரிஞ்சுக்கணும். முதுகில் ஒரு பூச்சி தொட்டால் தெரிஞ்சுக்கணும். அந்த உயிருக்கு ஒரு உணர்வு இருக்கும். இப்போ தூங்கும்போது என்னன்னா இது 3 இருக்கும்.
இது மூணும் ஒன்றா சேர்ந்தால் தான் வேலை செய்யும். அப்படி தான் இருக்கும். உணர்வு மட்டும் கடவுள் பிரிச்சுடுறாரு. உணர்வு மட்டும் பிரித்தா போதும். இது தத்துவம், இது ஜடம், இது ஜடம் தான். உணர்வு மட்டும் பிரித்து அது எங்கே போகுது, ஏன் போகுது நமக்கு ஒன்றும் தெரியாது. நல்லா தூங்கணும்ப்பா, சுகமாக தூங்கணும். சுகமாக தூங்கணும்னு சொல்கிறியே, தூங்கும்போது அந்த சுகம் தெரியுமா? தெரியாது. எப்போ அது தெரியுது? தூக்கத்துலேருந்து விழிப்புக்கு வரணும். அந்த அறையிலேருந்து இந்த அறைக்கு வரீங்க. அந்த அறை தூக்கணும் ஒரு அறை, இந்த அறை விழிப்புக்கு வர்றீங்க. அந்த வாசப்படியில் தாண்டுற பாருங்க, அந்த 3-4 வினாடி தான் அந்த சுகத்தை உணரும். அதுக்கு பேர் தான் மாயை. அது சுகமாக உணர்த்துறோம். அது மாதிரி மாயை உணர்த்தும். ஒரு உதாரணம் சித்த மருத்துவத்தில் அந்த காலத்தையும் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. மொத்தம் 4443 வியாதி. எனக்கு மருத்துவம் தெரியாது, சொல்கிறேன், படித்த ஞாபகம். மொத்தம் வகை இந்த உடம்புல இத்தனை, இனி வரப்போகிறது கூட அவங்க சேர்த்து சொல்கிறாங்க. எத்தனை வகையான நோயின்னா தலைநோய், ஜோரம் மாதிரி 4443 நோய். அதில் ஒரு நோய் நமைச்சல். கரெக்டாக நமைச்சல். எல்லா நோய்க்கும் ஃபஸ்ட் எய்டு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் எய்டு வாந்தி எடுக்கிறோம், இல்லை தலை சுற்றுது, இல்லை ஆக்சிடென்ட் ஆகி இதாகி போச்சு, ரத்தம் போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கட்டிடுச்சு உடனே இங்கே ஒரு கட்டு போட்டுருவாங்க. நல்லா டைட்டாக போட்டால் ஏறாது. டாக்டர்கிட்ட போகிறது இல்லை, ஃபஸ்ட் எய்டு. இப்போ எனக்கு தொடர்ந்து நமைச்சல் வருது. அது ஒரு வியாதி தானே, நமைச்சல் ஒரு வியாதி. இங்கே நமைக்குது, பித்த அதிகம் நமைக்குது. எனக்கு இங்கே நமைக்கும், இந்த இடத்துல நமைக்கும், பயங்கரமாக நமைக்கும். ஏன்னா எனக்கு வந்து இது கொஞ்சம் விரல் கொஞ்சம் இடுக்குமா இருக்கும். அதில் தண்ணி கொஞ்சம் சொன்னால் மழை காலத்தில் அது டாக்டர்கிட்ட போட்டு அது ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். டாக்டர்கிட்ட போகிறேன், டாக்டர்கிட்ட தான் போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நமைக்குது, நான் என்ன பண்ணுவேன்? தேய்ப்போம். தேய்க்கும் போது ஒரு சைடு எஃபெக்ட் வரும். என்னது சொல்லுங்க போகலாம். தேய்க்க ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப தேய்க்காதீங்க. நமைச்சல் தாங்க முடியாத நமைச்சல். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அது ஒன்றும் ஃபஸ்ட் எய்டு உயிர் ஒன்றும் போகல. ஆனால் அப்படி பண்ணுறீங்க, இருக்கும். எப்படி இருக்கு? அப்படியே அதுதான் மாயை. அந்த சுகம் எப்படி அது சுகமாக இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லை. நான் ஒரு போன வருஷம் செருப்பு போட்டுக்கிறேன். இங்கே மழை காலம், இந்த இடம்லாம் வந்து தண்ணி ஏறிச்சு, அப்படியே விட்டுட்டேன். சரியான நமைச்சல், தாங்க முடியல. ட்ரெயினில் பயங்கர கூட்டம், கீழே குனிய முடியல. நானும் இறங்க வேண்டிய 4 ஸ்டாப்பு தாண்டி தாங்க முடியலனால உயிர் ஒன்று போவதில்லை. பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லை. பக்கத்து ஸ்டாப்பில் இறங்கிட்டு சொரியிறது சுகமாக இருக்கும். அது என்ன அரிசொரி உண்டியா? ஏன் சுகமாக இருக்கு? அதுதான் மாயை. அதை நினச்சி பார்க்குறோமா? சுகமாக இருக்கும். இப்போ மாடு மேய்ச்சின்னு போகிறான், ஒரு கொம்பத்து போகிறான், எருமாட்டை மேய்ச்சி போகிறான். அது யோசனை பண்ணே வருது, அது மனசு கிடையாது. ஒன்றை தேடுது. கரண்ட்டு கம்பம் வந்துடுது. கரண்ட்டு கம்பத்தில் போயிட்டு நல்லா அப்படி தேய்க்கும். கற்றுக்குறீங்களா? நல்லா தேய்க்கும். இவன் குச்சி எடுத்து போகிறவன் பின்னாடி முதுகில் தேய்ப்பான், சுகமாக இருக்கும். இந்த மடையை இவன் தேய்ச்சிக்கிறான், அது தேய்மாத்தத்தை அடிப்பான். ஏண்டா உனக்கு இதாக இருக்குது, சுகமாக தேய்க்கிற குச்சி எடுத்து அது பாகம் தேய்க்கல. அப்போ 2 பேருக்கும் சுகத்தை தர்றது எது? மாயை. அது சுகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நமைச்சல்னு ஒரு வியாதி கொடுக்கும். இதுதான் மாயை. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அறை தூக்க அறை, இந்த அறை விழிப்பறை. ஒரு உதாரணம், அதுலேருந்து நீங்கள் வாட்ச்மெண்ட்டில் வச்சு தான் தாண்டுறீங்க. அந்த ஃபியூ செகண்ட்ஸில் தான் அந்த மாயையை சுகமாக உணர்த்தலாம். அதனால் அப்பா நைட்டு நல்லா அருமையாக தூங்கணும்ப்பா. நான் தூங்கும்போது சொன்னேன்னா தூங்க சொல்ல முடியாது. இதுதான் மாய். அப்போ எதுக்கோ சொல்ல வந்தனால அந்த மாதிரி தூக்கம்னா இன்னும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இதுதான் வாழ்க்கையில் வந்து தூக்கம் எங்கே போகிறோம்,
எங்கே எல்லாம் போகிறோம், எப்படி இல்லாமல் போக முடியுது, அங்கேருந்து நம்மளால் வரவே முடியாது. அங்கேருந்து வர முடியாது, இல்லாமல் போய்ட்டு எப்படி வர முடியும்? இறைவன் அருள் தான் கொண்டு வரும். அப்போது ஒவ்வொரு தூக்கமும் ஒவ்வொரு இறப்பு. நம்ம 100 வருஷம் வாழறோம். 100 வருஷம் வாழலைன்னா ஒரு வருஷத்துக்கு முன்பு 95 நாள். அப்போது 36,000 இருந்தா 10 வருஷத்துக்கு 3600, 36,000 முறை நாம் சாவரம் பிறப்போம். ஏன் தூங்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, தூங்கலைன்னா என்ன ஆகுன்னா ஜீரணமாகாது. நீங்கள் நல்லா சத்தான பொருள் சாப்பிடுங்க, நல்லா வைட்டமின்ஸ் அது இது கீரை அது இது போட்டு சாப்பிடுங்க, நல்லா சத்தான உணவு. நைட்டு தூங்கலைன்னா முதல் நாள் தூக்கணும். ஏதோ ஒரு காரணம், உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு கவலை, தூக்கம் வரல, ஜீரணம் 2 நாள் தூங்கலைன்னா ஜீரணாகாரத்தில் உங்களுக்கு இன்டேக் இருக்காது. உள்ள அடுத்த நாள் அது மேலே நாட்டம் போகிறேன். ஒரு 10 நாள் தூங்கலைன்னா என்ன உடம்பு எழுந்து கூட நடக்க முடியும், நடக்க முடியாது. இது ஒரு இது. நீ என்ன தான் சாப்பிட்டீங்கன்னாலும் அப்படியே ஜீரணமாகிட்டாலும் கம்ப்ளீட்டாக அந்த தூங்கலைன்னா இந்த உங்களுக்கு ஜீரண சக்தி கம்மி, எல்லாமே உறுப்புகளுக்கெல்லாம் ஒரு அந்த ஆற்றல் போயிடும். ஒவ்வொரு உறுப்பும் ஆற்றல் குறைஞ்சி போயிடும். ஆனால் தூக்கத்தில் என்ன கிடைக்குது நமக்கு? ஒன்றுமே இல்லை, ஒரு இடத்துக்கு தானே போகிறோம். ஆனால் அங்கிருந்து கிடைக்கிற ஆற்றல் தான் போகும். அங்கிருந்து கிடைக்கிற ஆற்றல் உணவு கிடைக்கிற ஆற்றலை விட அதிகமான ஆற்றல். தூங்கி எழுந்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். தூக்கம் இல்லைன்னா நைட்டு தான்ப்பா சாப்பிட்டேன், நல்லா தான்ப்பா சாப்பிட்டேன், இப்படியே இருக்க தூக்கம் இல்லை. அப்பா சில பகலெல்லாம் கூட எங்கே போய் ஒரு ஏரி வேலைக்கெல்லாம் கூட போவாங்க, அது முடிஞ்சதமாகவே தூங்குவாங்க, நைட்டும் தூங்குறாங்க, அது தூக்கத்திலே இருக்கிறாங்களா? அது அப்புறம் மேட்ரு. இப்போ தூங்கலைன்னா என்ன ஆகும்னா, இன்றைக்கி நம்ம வாழறோம், இந்த வயிற்றுக்காக தான் வாழறோம், சாப்பாட்டுக்காக தான். ஆமாய்யா. சாப்பாடு இருக்க மழை பனி குளிர் வெயில் தாக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு திட்டமான ஒரு வீடு, துணிமணி, பிள்ளைகளுக்கு ஒரு இதுக்காக தான் முக்கியமாக இந்த ஜான் வயிற்றுக்காக தான் நம்ம வாழறோம். இதுக்கு பேர் வாழ்வே கிடையாது, இது பிழைப்பு. எல்லா ஜீவராசிகளும் விலங்குகள்லாம் வயிற்றுக்காக தான் வாழ்வு. அப்போ நாம் வாழற வாழ்க்கை வாழ்வு கிடையாது. வாழ்வுன்னா அதுக்கு மரணமே கிடையாது. வாழ்க நீடூழி வாழ்வுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுன்னு அர்த்தம். மரணம் இல்லாத வாழ்வாக இருந்தால் அர்த்தம். அந்த வாழ்வுக்கு ஃபுல் ஸ்டாப் கிடையாது, பிழைப்புக்கு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. நம்ம படிக்கிறது பிழைப்பு. எப்படின்னா ஆடு மாடு மாதிரி படிச்சுன்னு இருக்கோம். நல்லா படைக்கிறோம்மா சொல்கிறாங்களே, நான் நல்லா வாழறாங்க பெரும்பாலும் சொல்ல மாட்டேன், நல்லா படைக்கிறதுக்கு அந்த மாதிரி அது தப்பு. இப்போது தூக்கமே இல்லை அப்படின்னா இந்த உலகமே யாரும் வாழ முடியாது. ஏன்னா இன்றைக்கி நாம் பணம் சம்பாதிக்கணும், சாப்பாட்டுக்காக எதுக்கு உழைக்கிறது நீங்கள் பண்ணுறது யார் எல்லாம் இப்போ சம்பளமே கொடுக்க நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அது அது நியாயம் கிடையாது. நம்மள அவ்வளோ பெரிய துறவியா புத்தரா? எதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாதான் சேவை செய்கிறோம். நீ கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவனுக்கு நம்ம செய்கிறோம். ஆனாலும் கொஞ்சம் வேணும். நான்லாம் ஒன்றும் தரமாட்டான். சரிண்ணா, அப்போ எனக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? உடனே அந்த அம்மா முக்தி குத்துற போகிறாங்க. அது முக்தி அடைகிறதால நான் சோறு வேணும் இல்லையா? அதுக்காவது வேணும் இல்லையா? அதனால் இதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு அது சாதாரணமாக போயிடும். சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பல தொல்லைகளை சந்திக்க வேண்டும். கஸ்டமர் ஆகட்டும், பல தொல்லைகள். மற்றவருமா கஸ்டமரு சண்டை பிடிப்பான், கடை கொடுக்கல் வாங்கல், எல்லா பிஸ்னஸ்லேயும் சில தடைகள் வரும், தொல்லைகள் வரும், இந்த பிரச்சனை வரும். அந்த இதில் போட்டி வரும், பொறாமை வரும், பகை வரும், அவன் இவன் அடிப்பான், இதெல்லாம் வருதா? அப்போ மனம் என்ன ஆகும்? சஞ்சலமாக கோபம் இருந்துருக்கோம். கோபம் வந்துட்டோம், மனம் ஒரு சஞ்சலப்படும். தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரல இந்த மனம் ஏதாவது ஓய்வடையா? எத்தனை நினச்சிருக்கோம். நாம் விரும்பி நினைப்போம், எத்தனை நினைக்காது அது வேறே தான் நினைப்போம்.
ஆக அந்த மனம் ஓயவே ஓயாது, ஓய்வில்லாத இயக்கத்திலேயே இருக்கும். அப்போ என்ன ஒன்றா அது ஒரு குறிப்பிட்ட 8-12 மணி நேரம் ஆச்சும் அது ஒரு டயர்டாகிடும். உங்களுக்கு கடவுள் தூக்கத்தையே கொடுக்கலன்னா ஒரு பேச்சு தொடர்ந்து செய்கிறோம்னா, பிஸ்னஸ் பண்ணுறோம்னா என்ன ஆகுன்னா மனசு இதாகி தற்கொலை பண்ணிடும். இன்றைக்கி பிஸ்னஸில் எவ்வளவோ சந்தித்தோம், நைட்டு போய் தூங்கும்போது நம்ம செத்து போகிறோம். எல்லாத்தையும் 8 மணி நேரம் மறந்துடும். திருப்பி புதுசாக பிறக்கும்போது அடுத்த நாள் பிரச்சனை தாங்கிக்கிற அளவுக்கு அந்த உணர்ச்சியில் ஒரு இது வரும். தூங்கலைன்னா அது தாங்கிக்க முடியாது. இப்போ ஜப்பான்லாம் நம்மலாம் 8 மணி நேரம் ஒர்க்கு ஆஃபீஸ் டைம். இந்தியாவில் ஜப்பான்லாம் 12க்கு மேலே கூட செய்வாங்க. அதனால் ஜப்பான் முதலான இதில் தற்கொலை ஜாப் சின்ன வயசை விட தாங்கிக்கிட்டு. இப்போ ஐடியில் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஐடிக்கு இருக்குது. அப்படியே அந்த இதில் அந்த லேப்டாப்பில் உட்காந்துட்டு இதெல்லாம் அப்படியே போகும், எழுதி கூட போக முடியாது. அதில் ஏகப்பட்ட கணக்கு. அவனுக்கேற்ற 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்குலாம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறதுக்குலாம் 2 லட்சம் சம்பளம் வாங்கினான். அவன் ஏறுலாம் உழுதில்ல, மைண்டுக்கு தான் வேலை. மைண்டுக்கு அவ்வளோ மரியாதை பாருங்கள். ஏறு உழுறவன் அந்த காலத்தில் 100 ரூபா கொடுத்து போயிட்டான், 50 ரூபா 10 ரூபா அந்த மாதிரிலாம் திரும்பி போக உடம்பு உழைப்பு. அவனுக்கு மரியாதை இல்லை, சேர்லேயே உட்காந்துக்கிறான், மைண்டை மட்டும் பண்ணுவான். ஆனால் அவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் இது எல்லாமே அப்படித்தான் இருக்குது. ஃபிசிக்கலாக உழைக்கிறவனுக்கு மரியாதை இல்லை, இதை யூஸ் பண்ணுறவனுக்கு தான் மரியாதை. ஆனால் இவன் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருப்பான். அங்கே இருக்கிறதான் 12 மணி நேரம் மனம் சஞ்சலமாக. அதே ஆசைப்பட்டு நாம் 1 லட்சம் சம்பளம் வாங்கணும். கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அதே கம்பெனிலேருந்து அது 1.5 லட்சம் வாங்க. நல்லா நம்ம இருக்கலாம், வசதியாக பெரிய இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கணும். 2 பேரும் கஷ்டப்படுவாங்க. வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடுவான், பொண்ணு பொண்டாட்டி புது பொண்டாட்டி வரும், காப்பி போடுப்பா டயர்டாக, அதுவும் டயர்டாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக இருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். இது நடக்குது. டென்ஷன் ஆகிடுவான், சண்டை ஆகிடும், பெரிய சண்டை ஆகிடும். ஒன்று சின்ன விஷயம்தான், சின்ன விஷயத்தை அவங்கள தாங்கிக்க முடியாது. காரணம் அவங்க மைண்டெல்லாம் அந்த ஒரு மெக்கானிக்கலாக போகுது. ஒரு நல்ல விஷயத்தை கேட்க முடியாது, டைம் இருக்காது. அதனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க, டைவர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமாகும். அப்போ இவ்வளவோ நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுறோம். தூங்கி எழுந்தால் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதை தாங்கிக்கிற அளவுக்கு மனோசக்தியை நம்ம கொடுக்கறதுக்கு தான் கடவுள் தூக்கத்தை கொடுக்குறோம். இந்த தூக்கம் அது தூங்கிறது என்னென்னா அது ஒரு உடம்பு. அந்த உடம்பு தான் நம்ம தலைக்கு நடுவில், அதை பார்க்கலாம் முடியாது. அது உணர்வு தான் அந்த உடம்பு. ஒரு குண்டூசி நுனி இருக்குல்ல, அதுதான் நம்ம குண்டூசி நுனி பகுதியில் அதே ஒன்றுமே இல்லை, அதுதான் நம்ம உண்மையான உடம்பு. அந்த உடம்பு சாகவே சாகாது. அந்த உடம்பை பற்றி நீ தெரிஞ்சிக்கலைன்னா சூழ்நிலையே மாறும். ஏன்னா அங்கே தான் கடவுள் இருக்கார். நீங்கள் அந்த இடத்துக்கு போய் கடவுளை பிடிச்சோம்னா தான் அவரை பிடிக்க முடியும். வெளியில் எந்த கோயில், திருப்பதி போனாலும் சரி, சபரிமலைக்கு போனாலும் சரி, காசிக்கு போனாலும் சரி, ராமேஸ்வரம் போனாலும் எல்லாம் மனுஷன் உற்பத்தி பண்ண கல் தான். மனுஷன் உற்பத்தி பண்ண கல்லுக்குள்ளே கற்பனை பண்ண வச்சுட்டான். ஆக இந்த முறை முன்னோர்கள் ஏன் பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் காட்டுக்கு தான் போய் தவம் பண்ணுவாங்க. ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட சித்தர்கள் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் கோயில் கிடையாது, அவங்க தனக்குள்ளே தான் பார்த்தாங்க. ஆனால் ஆடு மாடு மேய்க்கிற பாமரர்களுக்கு கூட அவங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆன்மான்னு சொன்னால் ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. ஆன்மான்னு என்னன்னு தெரியாது, எல்லாத்தையும் எதிர்த்து சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்மா தான் நீ, அதுக்குள்ளே தான் கடவுள்கிறாருன்னா நம்ப மாட்டேன். அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லணும். சின்ன பிள்ளைங்களுக்கு தத்துவம் சொன்னால் புரியாது, கதை சொன்னால் தான். அதனால் ராமாயணத்தை உருவாக்கி அவருடைய மையப்பகுதி. அப்புறம் அனந்தமே சண்டை போட்டுட்டான். இந்த எத்தனையோ ராஜாக்கள்
அப்பா நல்லா சாப்பிட்டு நல்லா இருப்பான். பையனுக்கு படை இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. 16 வயசுலாம் கற்றுப்பான். 20 வயசுல பெரிய ஒரு வீரனாக வந்துடுவான். அப்போ அவன் என்ன நினைப்பான், அவன் சாப்பிடுன்னு இவன் அப்போ எப்போ சாவான், நான் எப்போ அறிவினையாருன்னு நினைப்பான். நைட்டோட நைட்டாக க்ளோஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வரலாறுல இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் அண்ணன் தம்பியே சண்டை போட்டுக்குவான் சுற்றி. அப்போ மகாபாரதம் அப்போ தேவைப்படும், எப்படி ஒற்றுமையாக இருக்கணும். அது ஒரு கற்பனை. அப்படி எல்லாமே கற்பனையாக வச்சு கடவுளை திருடுறாரா, தப்பு பண்ணாத, துரோகம் பண்ணாத, நல்லதை பேசு அப்படின்றதுக்காக ஒரு கல்லுக்குள்ளே கடவுளை வச்சு மனுஷ மாலை செஞ்சு கொண்டாந்து வச்சுட்டாங்க. கடவுளுக்கு எந்த உருவம் கிடையாது. காற்றை கண்ணால் பார்க்க முடியுமா? காற்றுக்கே உருவம் இல்லைன்னா கடவுளுக்கு எப்படி உருவம் இருக்கும்? உருவம் இருக்க முடியுமா? ஆக நாம் கற்பிக்கணும். ஆனால் கடவுளுடைய கருணை எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு இதில் கற்பனை பண்ணாலும் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை, கற்பனை. முதல்ல கற்பனை பண்ணணும், அப்புறம் அந்த கற்பனை மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்போது கடவுள் கொஞ்சோண்டு மொத்தமாக கொடுக்க மாட்டார், இவ்வளோ வச்சுன்னு இருப்பாங்க. அது கொஞ்சோண்டு கிள்ளி போடுவான். ஆனால் நம்ம பக்கம்னா கிள்ளி போட்டாலும் ஒன்று வரும், ஒன்று வரும். அதை சாப்பிட்றதுக்கு ஒரு குரங்கு வரும். அந்த குரங்கு முன்வினை. நீ என்ன முன்னாடி செஞ்சியோ அதுக்கேற்ற மாதிரி அதில் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடும். அந்தளவுக்கு பறிச்சுட்டு போயிடும். மிச்சம் எஞ்சி நிற்கும். அந்த எஞ்சி நிற்கிறதுல இப்போ நீ உன்னுடைய உணர்வு பொறாமப்படுறியா, எதிர்த்துக்காரன் இப்படி வளர்ந்துட்டானேன்னு பொறாமப்பட்டேன்னா அந்த பொறாமை எல்லாம் அது கொஞ்சம் எடுத்துக்கும். அது கொடுக்குறாரு, அது பங்குக்கு நிறைய வந்துடும். ஐயா நான் வளர்ந்துட்டேன், என் கண்ணுடைய வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு போச்சு. அதை இதெல்லாம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும், அது கொஞ்ச நாளைக்கு திருப்பி வருது. அதனால் ஆண்டவர் உண்மையாக எங்கே இருக்கிறாரோ இங்கே வந்துடும். இதுதான் சித்தர்கள். ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில். இங்கே இருக்குது ஐயா, இங்கே இருக்குது. இதுக்கு உள்ளம். உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேலே புருவமத்திக்கு மேலே, உச்சிக்கு கீழே நாவுக்கு மேலே நிதம்பட்ச விளக்கு எரியுதடி வாழைப்பண்ணி அவியாமல் எரியுதடி வாழைப்பண்ணி. சித்தர்கள் பாடம். அதனால் அது என்ன தலைக்கு நடுவில் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உச்சிக்குழி இருக்கும். அது அமுதனா என்ன ஆகும், வரணும் உழவரம் இல்லை, நல்லா அமுதுங்க, வரணும் உள்ளே போயிடும், மண்டை கூடாது. அது அந்த குழிக்கு உள்ள ஒரு அது மண்டை கூடாது. அந்த இடத்துல தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அழுத்தி விட்டீங்க, நல்லா விரல போட்டிங்கன்னா விரலும் உள்ளே போயிடும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மண்டை கூடும். அது அது ஜவ்வு மாதிரி கடினமான ஒரு ஜவ்வாக தான் இருக்கும். அந்த உச்சிக்கு நேர்க்குள்ள அண்ணாக்கு மேலே தான் எறும்பு கூட கடவுள் இருக்கார். பரிபூர்ணமாக இருக்கார். அதனால எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது. கடவுளுடைய அருள் வேணும்னா முதல்ல எந்த உயிரையும் கொலை பண்ணக்கூடாது. நீ கோயிலுக்கு வரலனோட பரவாயில்ல, அந்த ஆடு மாடு வெட்டி சாப்பிட்டு இங்கே அங்க பிரதர்ஷனம் செஞ்சாலும் கடவுளை அவர் அதை கண்டுக்க மாட்டார், திரும்பி பார்க்க மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். நீ 1008 தேங்காய் உடைச்சாலும் சரி, உண்டியில் 1 கிலோ தங்கம் போட்டாலும் சரி, நீங்கள் உயிர் கொலை செஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டேன்னா அவர் தான் அங்கே துன்பப்படுறார். இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே. இல்லானேன்னா அவர் தனிப்பட்ட முறையில் இருக்கார், உயிரோடு சேர்ந்து பிரிந்திருக்கார். தனிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கார். அது இந்த இன்ப துன்பம் நமக்குள்ளே இருந்தாலும் அவர் தனியாகவும் இருக்கார், உயிருக்குள்ளவும் இருக்கார். தனியாக இருக்கும்போது அவர் அமைதியாக இருக்கார், அங்கே போய் அவர் தாக்காது. அதனால் அவருக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அப்புறம் ஒரு 2 சொல்கிறார், இன்பமும் துன்பமும் இல்லானே சொல்லிட்டார்ல, அத்தோடு முடிச்சு புதுசாக வச்சு போய் நம்மளை மாணிக்கு வச்சோம் இல்லை, உள்ளானே. ஏன்னா அவரே தான் ஜீவனாக வர்றார்.
ஒரு நாய் அது இருக்குது அங்கே பத்துக்கிற நாய், அதை பற்றி அதுக்கு தெரியுமா? அதை பற்றி அதுக்கு தெரியுமா? நம்ம யார், நம்ம ஏன் பிறந்தோம், நாளைக்கு நம்ம சாக போகிறோம், நேற்றை பற்றி அதுக்கு தெரியாது, நாளைக்கு தெரியாது, இப்போ சாயந்தரத்தை பற்றி தெரியாது. இந்த வினாடியில் அது நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் இந்த வினாடி ஒரு நிகழ்காலம். அது எப்போ நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டு இருப்போம். அப்படி இருந்துக்கிறது அது அதோடைய சுதந்திரத்தால் இருக்குதான்னா இல்லை. இறைவனே அங்கே ஜீவனாக வர்றார், அவர் தான் வாழ வர்றார். படிப்படியாக அது வாழ்வாங்க. வந்து கடைசியில் அந்த மனித பிறவியில் அவர் ஞானியாக போயிட்டு அப்புறம் தான் பேரிழிங்க எப்போவுமே நீங்காத பேரானந்த வாழ்வில் கடவுள் வாழ வர்றார். ஆக ஒவ்வொரு ஜீவனுமே கடவுளுடைய பரிபூரண அம்சத்தை தனக்குள்ளே கொண்டது தான். அது எந்த கோயிலையும் சொல்லலையே. இறால் சாப்பிடக்கூடாது எழுதி வச்சுருக்கீங்க, நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா? என்னய்யா? மாமிசம் முன்னால் பாவம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்களா? அதான் போர்டு எந்த கோயிலையும் எழுத மாட்டான், சிதம்பரத்தில் எழுத மாட்டான், எழுத விட மாட்டாங்க. நீ பாவம் செஞ்சுட்டு உனக்கு கஷ்டம் நஷ்டம் வந்தால் என்னடா கோயிலுக்கு வருவ? நீ கோயிலுக்கு வந்தாங்கன்னா எனக்கு வருமானம் வரும், நான் இத்தனை வச்சு போய்ச்சுன்னுக்கிறேன். நீ தட்டில் துட்டு எப்போ போட வேண்டான்னு சொல்லிட்டு உண்டியில் எழுதுவாங்க, உண்டியில் போடவும் அப்படின்ட்டு. அது இப்போ ஆனால் எங்கள் அம்மாவில் அவங்க தான் தட்டு தான் போடுவேன். நீ வந்து உயிர் கொலை செய்வது பாவம், எல்லா உயிர்களுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான்னு எழுதுவானா? உன்னை வச்சு அனுப்புவான். நீ அதை பாவம் செஞ்சுட்டா தான் உனக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் நீ ஆஸ்பத்திரிக்கு போக, அங்கே சால்வ் ஆகலை, 4 ஆஸ்பத்திரி ஏறி இறங்குவ, 1000 இது பாரு, ஒன்று ஆகலை. கடைசியில் ஜாதக்காரன் சொல்லுவான், நீ வந்து திருக்கண்டீஸ்வரம் போப்பா, சிதம்பரம் போப்பா, நான் அங்கே போ, திருவண்ணாமலை சுற்றிட்டு வா, திருப்பதிக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ தான் நீங்கள் வருவேன். அப்போ தானே எனக்கு இதாகும். ஆக ஒரு சாரார் நல்லா படிக்கணும், புரியுதா? அவங்க வந்து ஆதியிலேருந்து அவங்க எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க, நாம தான் படித்தோம். அதனால் எந்த கோயிலும் அனுமதி செய்ய மாட்டான். எல்லா உயிர்களுக்குள்ளவும் உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் திருப்பொது என அறிந்தேன். யார்? வள்ளலார் பாரு. வடலூரில் வள்ளலார் கோயில் இருக்குது. அங்கே உருவ வழிபாடெலாம் கிடையாது, ஜோதி மட்டும்தான். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டு இருக்கும், கொலை புலை தவிர்த்தவர் மாத்திரமே உள்ளே புகுதல் வேண்டும். எந்த உயிரையும் கொலை செய்யலையா, ஆடு மாடு கோழி கறி சாப்பிடலையா அப்படின்றவங்க மட்டும் உள்ளே வாங்கன்றார் கண்டிப்பு. அந்த மாதிரி போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் அவர் இருக்கும்போதே 150 வருஷத்துக்கு விட அதுதான் ஃபஸ்ட்டு. கடவுள் வழிபாடுன்னு ஒரு முதல் தகுதி வந்து எல்லா உயிருக்குள்ளவும் நீ கடவுளை பார்க்குறியா, கொலை செய்யாது இருக்கிறியா, அசைவ உணவு சாப்பிடாதுங்க, அதான் எல்கேஜி தகுதி. அப்புறம் தான் நீ கடவுள் வழிபாட்டுக்கு நீ தகுதி ஆகுற. என்ட்ரன்ஸை பாஸ் பண்ண கூட உள்ளே போகணும். அதை பாஸ் பண்ணால் நீங்கள் வந்து நான் அவர் தனமாக திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதான் அந்த டைம் மகா சிவராத்திரி அன்னைக்கு அது ஃபுல்லாக அது இறைவன் அனுமதி